இப்பவுமே இப்படி இருக்குண்ணே சார். இன்னும் காலங்கள் மாற, மாற இன்னும் ஒரு 10 வருஷம், 20 வருஷம் கழிச்சு இன்னும் வந்து இது இன்னும் கொஞ்சம் மோசமா தானே சார் போகும். அ அ காலங்கள் இது மாற்றங்கள். இது இந்த கேள்வி வந்து ஒரு 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 ட்ரிக்கி கொஸ்டின். அதாவது கிளைமேட் சேஞ்ச் நடக்குதுன்னு சொல்றோம். இது என்ன ஆகும்? இது நீங்க கேட்குறீங்க. இனி ஃபர்தரா என்ன ஆகும்? இது தொடர்புடைய இன்னொரு கேள்வி பார்த்தீங்கன்னா சார், இந்த குளோபல் வார்மிங் வரும்போது, அண்டார்டிகால இருக்கக்கூடிய அந்த பனிப்பாறைகள் வந்து உருக தொடங்குது அப்படின்ற மாரி சொல்றாங்க. ம். அதை பத்தி எப்படி சார்? இதுக்கும் அதுக்கும் என்ன ஆமா. இம்பாக்ட் வருது சார்? அதான் ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி ஒரு கன்டினியூஸ் மீடியம். பூமியை சுத்திலும் அட்மாஸ்பியர். அந்த அட்மாஸ்பியர இன்னும் பிரேக் போட்டு நம்ம வந்து நாடுகளுக்கு இடையில வேணா எல்லை போட்டு, கேட் போட்டு மூடலாம். பட் இது வந்து டோட்டல் ஏர். அண்டார்டிகாவிலும், ஆர்க்டிக் பகுதியிலும் துருவ பகுதிகள் இருக்கு பார்த்தீங்களா? ம். அங்க இருக்கக்கூடிய ஐஸ் உடைய குவான்டிட்டி அது டிக்ரீஸ் ஆயிட்டு வருது. இப்ப வந்து அந்த அந்த விதத்தில பார்க்கும் பொழுது இப்போ ரீசென்ட்டா நம்ம சில நியூஸ்லாம் பார்க்கும்போது, சூப்பர் எல்னினோ அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. இது என்ன எதை குறிக்குது சார் இதெல்லாம்? முதல்ல ஆ எல்னினோ என்னன்னு சொல்றேன். ஆ. சூப்பர் எல்னினோங்கிற வேர்டு வந்து ம். பப்ளிக்குக்கு எடுத்துட்டு போகிறதுக்காக சொல்லப்பட்ட, மீடியாவில் யூஸ் பண்ணப்பட்ட, அது பரவலாக்கப்படுவதற்காக சொல்லப்பட்ட ஒரு வேர்டு சூப்பர். ம். அஃபிஷியலா பார்த்தா தேர் இஸ் நோ சூப்பர் எல்னினோ. சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா, லைட்டா ஒரு மழை வந்தாலே பார்த்தீங்கன்னா, சார் ஒரு கொடை ம். எடுக்கிறோம். ஐயோ! இதுக்கே இவ்வளோ மழையா இருக்கா? அப்படின்ற மாரி சொல்றோம். நீங்க சொன்னது மாதிரி பார்த்தீங்கன்னா, 40 இயர்ஸ் 40 சென்டிமீட்டர்லாம் வந்து பழைய காலங்கள்ல பெய்ஞ்சிருக்கு இருந்திருக்கு. அப்படின்ற மாரி 2வது இன்னொரு காமன் வேர்ட் அதோட ஒட்டி சொல்றது. போன வருஷத்தோட இந்த வருஷம் வெயில் அதிகம் ரெகுலரா சார்பாங்க. சொல்றது. ம். அது ஏதோ அவங்க உடம்பிலே தெர்மாமீட்டர் வச்சுட்டு அலையிற மாதிரி. பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சேம் டெம்பரேச்சர் கூட இருக்கு. இவருக்கு வயசு கம்மியா மாறுறது தெரியாது. லைஃப் ஸ்டைல் மாரி இருக்கு. ஏசியிலே இருந்துடுறீங்க. கரெக்ட். அடுத்து ஒரு டாபிக் சார். அதாவது இந்த கிளவுட் சீடிங் அண்ட் கிளவுட் பஸ்டிங்னு ஒண்ணு சொல்றாங்க. ம். திடீர்னு அந்த கிளவுட் பஸ்ட் ஆகி பெரிய ம். பெரிய லேண்ட் ஸ்லைடிங் அந்த மாரிலாம் வர்றத நம்ம பார்க்குறோம். ம். இந்த வயநாடுல அப்படி பல இடங்கள்ல. ம். அது என்ன சார்? அது கிளவுட் சீடிங் அண்ட் கிளவுட் பஸ்டிங். சீடிங் அது தனியே, கிளவுட் பஸ்டிங் 2 மிக்ஸ் பண்ண வேண்டாம். முதல்ல கிளவுட் சீடிங் சொல்லிடுறேன். இந்த மழைன்னு சொல்லும்போது ஒரு விஷயம் அந்த வேடிக்கையா சொல்லுவாங்க. அதாவது ம். பழைய காலங்கள்ல வந்து ராஜா வந்து மந்திரியை பார்த்து கேட்பாரு. ம். "என்ன அமைச்சரே மாதம் மும்மாரி பொழிகிறதா?" ம். அப்படின்னு ம். கேட்பாரு. மழை பெய்யுதா இல்லையான்றது வந்து ஒரு ஜன்னல பார்த்து தெரிஞ்சாலே இந்த ராஜா கண்டுபிடிச்சிருவாரு. ம். அந்த கொஸ்டின் கூட ஒரு மந்திரிட்ட தான் கேட்குறாரு. ஸோ பொதுவா வந்து இந்த மாதம் மும்மாரி பொழிகிறதா அப்படின்றது அந்த மும்மாரின்ற ஏதாவது 3 டைம் அதாவது வர்றதா? அந்த காலகட்டம் எப்படின்றது ஃபுல்லா தெரியல. ஏன்னா வேரியேஷன்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா இப்பவுமே இப்படி இருக்குண்ணே சார். இன்னும் காலங்கள் மாற, மாற இன்னும் ஒரு 10 வருஷம், 20 வருஷம் கழிச்சு இன்னும் வந்து இது இன்னும் கொஞ்சம் மோசமா தானே சார் போகும். அ அ காலநிலை இது மாற்றங்கள். இது இந்த கேள்வி வந்து ஒரு 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 ட்ரிக்கி கொஸ்டின். அதாவது கிளைமேட் சேஞ்ச் நடக்குதுன்னு சொல்றோம். இது என்ன ஆகும்? இது நீங்க கேட்குறீங்க. இனி ஃபர்தரா என்ன ஆகும்? ம். இதுக்கு தெரிகிறது தான் இந்த ஐபிசிசி இந்த மாரி அமைப்புகள்ல என்ன பண்றாங்கன்னா, இப்போ இப்போ இருக்கக்கூடிய கடந்த 30 வருஷத்துல இந்த மாரி மாறுதல்கள் இருந்தா, இங்கிருந்து எப்படி மாறுதல் ஆ. மாறுங்கிறது தான் கிளைமேட் சேஞ்ச் மாடல்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணுது. அந்த மாடல்ஸ் எப்படின்னா, சினாரியோல பண்ணுவாங்க. சில சினாரியோ எப்படின்னா, அதாவது இப்ப இருக்கக்கூடிய வெஹிக்கிள் தான் இருக்க போகுது. இப்ப ம். இருக்கக்கூடிய இப்ப இதுதான் நெறைய ஈவி இப்படியே வருது. இருக்கு. அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு போனா, கொஞ்சம் 2050ல என்ன ஆகும்? 2070ல ஓ! என்ன ஆகும்? அப்படிங்கிற பொழுது சில இடங்கள்ல எங்கெல்லாம் அதிக மழை பெஞ்சது அங்கெல்லாம் குறையலாம். எங்க குறைவா இருந்தது எங்க அதிகமாகலாம். இந்த மாதிரி மாறுதல்கள் ஏற்படலாம். அது ஒரு இருக்கு. அதே சமயம் திடீர்னு ஒரு நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மாதிரி கொண்டு போறோம். சிலதுல போறோம். ஆனா சிலதுக்கு உடனே இம்பாக்ட் தெரியாது தான். அதனால சேஞ்சஸும் ஏற்படக்கூடிய ம். வாய்ப்புகளும் இருக்கு. அந்த கேள்விகள் வந்து நம்ம உதாரணத்துக்கு சொல்லப்போனா சில பல வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க. டெலிஃபோன் பூத் டெலிஃபோன் பிசிஓ பூத்துன்னு பிசிஓ சொல்லுவாங்க. பூத் இருக்கும். இந்த பிசிஓ பூத் வச்சவங்க ஒரு அந்த 90ல வச்சிருந்தவரு, ம். நான் 4 பூத் வச்சிருக்கேன். இவ்வளவு காசு வருது. நான் கரெக்ட். ஒவ்வொரு வருஷமும் இவ்வளோ ஆட் பண்ணிட்டே போனா, ம். ஐ வில் அமேஸ் திஸ் மச் வெல்த் இன் 2025 அவர் ஒரு கால்குலேஷன் கால்குலேஷன் போடுவாரு. போடுவாரு. ஹி ஹஸ் ஃபர்காட்டன் த டெவலப்மென்ட் ஆஃப் மொபைல். கரெக்ட், கரெக்ட். அந்த மொபைலுடைய டெக்னாலஜி டெவலப் ஆக போகுதுங்கிற பொழுது, அந்த பிசிஓங்கிற இப்ப கான்செப்ட் பிசிஓ போய் பார்க்க முடியல எல்லாமே சார். போயிடுச்சு இல்லையா? எங்கேயுமே அதான். பார்க்க முடியல. இதனால பொதுவாக தற்பொழுது இந்த ட்ரெண்ட் எல்லாம் பார்க்கும் பொழுது, சேஞ்சஸ் நடந்துட்டு போகுது. ஆனா, நம்ம அதற்கான ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மென்ட் பண்ணிட்டு வரோம். சில அமைப்புகள் மூலமா சிஓபி இந்த மாரி ப்ராப்ளம்ல கண்ட்ரோல் பண்ணணும். எமிஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் முடிவு பண்றோம். அதனுடைய ரிசல்ட் எப்போ வரும்? உடனே கிடைக்குமா? ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் அ அதனுடைய வ இது லைஃப் டைம் வந்து ஆல்ரெடி உள்ள இருக்கிறதே வந்து ரொம்ப நாள் ஆகுன்றாங்க, ம். குறையறதுக்கு. ஸோ, அப்போ அதன் இன்னும் இம்பாக்ட் எல்லாம் ஏத்திட்டே இன்னும் போறோம். நெறைய அதிகமாயிட்டு இருக்கு. இப்போ நீங்க கம்மி பண்ணா கூட ஏற்கனவே இருக்கிறதோட இரு இம்பாக்ட் இன்னும் தொடரும். அது எப்போ சப்சைட் ஆகுங்கிறதே டிஃபிகல்ட். ஸோ, இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமா சார். ரொம்ப நல்லா சொன்னீங்க. அதாவது அடுத்து இந்த குளோபல் வார்மிங்ன்ற ஒரு டெர்ம் யூஸ் பண்றாங்க சார். ம். அதாவது புவி வெப்பமயமாதல் அப்படின்ற அடிக்கடி சில அப்படியே ஒரு பயமா இருக்கு சில நியூஸ்லாம் ம். கேட்கும்போது. இதை குறித்து ரொம்ப இப்படி சொல்லிட்டே இப்ப இருக்கிறாங்க. இத நம்ம பத்தி முன்னாடி கு 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 சொன்னதுடைய தொடர்ச்சி தான் இந்த கேள்வி. அது வந்து நத்திங் பட் குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது வந்து
ஒரு 1850, 1900 அந்த பீரியடில பார்த்தீங்கன்னா, அது ப்ரீ இண்டஸ்ட்ரியல் ஏரியாம்பாங்க. அவ்வளோ இண்டஸ்ட்ரி இல்லாத காலகட்டம். அங்கிருந்து இண்டஸ்ட்ரி டெவலப் ஆயிட்டே வருது. ஸோ, அப்போ நம்ம என்ன ஆகுதுன்னா, அட்மாஸ்பியரில நெறைய கேஸஸ் போகுது. பர்ட்டிகுலரா CO2, நைட்ரஜன் ஆக்சைடு, மீத்தேன் மாரி. மீத்தேன் இதெல்லாம் போகுது. இப்ப அந்த க அந்த கேஸஸுடைய இதெல்லாம் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா வந்து, இந்த 1850 1900 சொன்னேங்க இல்லையா? அந்த இயருக்கு உள்ள வேல்யூ வச்சுட்டு, இன்னைக்குள்ள சேஞ்சஸ் ரீசென்ட் டைம் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப CO2 எல்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 150 டைம்ஸ் ஏறியிருக்கு ஓ! பெர்சன்டேஜ். அப்ப 100 இருந்தால், இப்போ 152. அதே மாதிரி நைட்ரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க, அப்போ 125% ஏறியிருக்கு. அப்பா! ம். மீத்தேன் 250% ஏறியிருக்கு. ஆல்ரெடி. ஆமா. ம். அந்த காலகட்டத்த இண்டஸ்ட்ரிக்கு முன்னாடி இருந்த வேல்யூவுக்கும், இன்னைக்கு இருக்கிற வேல்யூவும் அந்த சேஞ்ச பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட இந்த நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன், இந்த கார்பன் டை ஆக்சைடுலாம் வந்து 125, 150, 250% ஏறியிருக்கு. ஓகே. ம். அப்போ இவ்வளோ ஏற்று இந்த கேஸஸ் எல்லாம் இந்த அட்மாஸ்பியரில் இருக்கும் பொழுது, இப்போ தான் நாம சொன்ன மாதிரி பேலன்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா? இன்கமிங் சோலார் ரேடியேஷன் வருது. அவுட் கோயிங் பூமியிலிருந்து வெளிய போகணும். இப்போ நீங்க எதுவுமே இல்லாம ஜன்னல் திறந்து வச்சோம்னா, காத்து உள்ளேருந்து வெளிய போகக்கூடியதும், உள்ளேருந்து வெளிய வர காத்தும் ஒரு மாதிரி பேலன்ஸ் ஆகும். நம்ம ஜன்னல மூடிட்டா, ஜன்னல் வழியா சூரிய வெளிச்சம் உள்ள வரும். ஆனா, உள்ள இருக்கிற காத்து வெளிய போறது இல்லைங்கிறது ஹீட் ஆகுது. இந்த ம். கேஸஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம அட்மாஸ்பியர் பூமி இருக்கு. பூமிய சுத்திலும் இந்த கேஸ் வந்து இந்த அட்மாஸ்பியர் வந்து ஒரு சின்ன லேயராட்டம் இருக்கு. இந்த அட்மாஸ்பியரில் இந்த கேஸஸ் எல்லாம் போச்சுன்னா, அதனுடைய அப்சார்ப்ஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால என்ன ஆகுதுன்னா, பூமியிலிருந்து ரேடியேஷன் வருது. நடுவுல இந்த கேஸ் வந்துருது. ம். இந்த கேஸ் என்ன பண்ணுதுன்னா, இந்த ரேடியேஷன வெளிய போக விடாம போகுது. ஓ! ரிப்பீட் பண்ணி திருப்பி பூமிக்கே அனுப்புது. அப்ப என்ன ஆகும்னா, கூல் ஆற சான்சஸ் இல்ல. கூல் ஆற சான்ஸ் இல்ல. டெம்பரேச்சர் ஸ்லோவா ஏறிட்டே வருது. இதுதான் வந்து நம்ம குளோபல் வார்மிங்ன்னு சொல்றோம். உலக அளவுல இந்த காற்றில் ஹியூமன் மேட் ஆக்டிவிட்டீஸ்னால இந்த கேஸஸ் உடைய குவான்டிட்டிஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகி, அதன் மூலமாக ரேடியேஷனல் இம்பேலன்ஸ் கரெக்ட்டா இம்பேலன்ஸ் உள்ள வரதும், வெளிய போறதும் இல்லாம, உள்ள வரத விட வெளிய போறது கம்மியாயிடுது. வெளிய போறது கம்மியாகுதுன்னா, அந்த ரேடியேஷன் எங்க ஆகும்? திருப்பி பூமிக்கே வருது. அப்போ அதிகமாகுது. இந்த காரணமாக தான் நமக்கு இந்த வார்மிங் இந்த குளோபல் வார்மிங்கிறது வார்மிங். எல்லா இடத்துலயும் வெப்பமா ஆகுது. நிலம் ஹீட் ஆகுது, கடல் ஹீட் ஆகுது, ம். எல்லாம் ஹீட் ஆகுது. அப்படி ஹீட் ஆகும்போது அதை ஒட்டி எல்லாம் நடைபெறும். இது தொடர்புடைய இன்னொரு கேள்வி பார்த்தீங்கன்னா சார், இந்த குளோபல் வார்மிங் வரும்போது, அண்டார்டிகால இருக்கக்கூடிய அந்த பனிப்பாறைகள் வந்து உருக தொடங்குது அப்படின்ற மாரி சொல்றாங்க. ம். அதை பத்தி எப்படி சார்? இதுக்கும் அதுக்கும் என்ன ஆமா. இம்பாக்ட் அது சார்? அதான் ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி ஒரு கன்டினியூஸ் மீடியம். பூமியை சுற்றிலும் அட்மாஸ்பியர். அந்த அட்மாஸ்பியரை இன்னும் பிரேக் போட்டு நம்ம வந்து நாடுகளுக்கு இடையில வேணா எல்லை போட்டு கேட் போட்டு மூடலாம். பட் இது வந்து டோட்டல் ஏர். இப்போ இங்கே ஒரு பகுதியில் ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா, அது இன்னொரு அந்த அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி எல்லா பக்கமும் போகுது. ஸோ இந்த ஹீட்டிங், இந்த குளோபல் வார்மிங் காரணமாக ஏற்படக்கூடிய இம்பேலன்ஸ் காரணமாக அண்டார்டிகாவிலும், ஆர்க்டிக் பகுதியிலும் துருவ பகுதியில் இருக்குது பார்த்தீங்களா? ம். அங்கே இருக்கக்கூடிய ஐஸோடைய குவான்டிட்டி அது டிக்ரீஸ் ஆகிட்டு வருது. இப்போ வந்து அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது ஒரு நார்மலாக ஒரு 6 ஆர்டிக் எடுத்துக்கங்க. ஆர்டிக் எடுத்திங்கன்னா ஒரு 6 மில்லியன் கிலோமீட்டர் அந்த மாதிரி சரி. இருக்கும். ஸ்கொயர் கிலோமீட்டரில் ஐஸ் இருக்கும். அதனுடைய பூமி சாய்ஞ்சிருக்கும் பொழுது சன் லைட் அங்கே போகும்போது நமக்கு தெரியும் சம்மருக்கும் வின்டருக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. அந்த சம்மரில் வந்து வின்டரில் என்ன ஆகும்னா, அந்த எண்டில் ம். ஆர்டிக்குடைய எண்டில் ஐஸ் வந்து நல்ல இறுகிடும். சம்மரில் அது மெதுவாக உருகும். அந்த இதும் பொழுது எவ்வளோ உருகுது, எவ்வளோ அந்த மெயின் பார்ட்டு நல்ல சென்டர் பார்ட் உங்களுக்கு நல்ல ஐஸா இருந்தாலும், அவுட்டர் ஃப்ரிஞ்ச் ஏரியாங்கிறல அந்த ஏரியால வந்து இந்த ஐஸ் மெல்ட் உருவாகிறது, குறையிறது, இந்த மெல்ட் ஆகுறது இது இருக்கு. அது எப்படின்னா வின்டர்ன்னு நமக்கு முடிய ஆரம்பிக்கும்போது, நமக்குடைய நம்ம மார்ச் மாசம். ம். அப்போ வந்து நல்ல நல்ல ஐஸ் வார்மா இருக்கும். அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு சம்மருங்கிற மாதிரி. அதனுடைய உருகிட்டே போற அந்த காலகட்டம் வந்து செப்டம்பர் வரைக்கும் வரும். அப்படி போகும்போது லோயஸ்ட் பாயிண்ட்டாட்டம் அங்கே வரும். ம். இப்போ பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 மில்லியன் அளவுக்கு குறைஞ்சிருக்குங்கிறாங்க. அப்பா! ஆ. 2 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கு. ம். ஐஸ். அந்த ஐஸ் என்ன ஆகப்போகுது? ஐஸ் மெல்ட் ஆகி லெவல் ஏறுது. ம். இந்த லெவல் ஏறும் பொழுது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்டிமீட்டரின்னு ஒண்ணு இருக்கு. சேட்டலைட்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக ஓகே. எந்த அளவுக்கு கடல் நீர் உயருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1980லிருந்து 2010 அந்த லெவல் அந்த பீரியட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2.6 மில்லிமீட்டர் ஒரு வருஷத்துக்கு. ம். மில்லிமீட்டருக்கு கொஞ்சம் ஏறி கொஞ்சமா இருக்கு. கடல் ஏறியிருக்கு. ஏறி இருக்கு. அது வந்து 2010 வரைக்கும். வேறஸ் 2012லிருந்து 25 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4.9 மில்லிமீட்டர் பெர் இயர். ஓ!
பல ரேட்டு மடங்கு. வந்து அவ்வளோ வருஷத்துக்கு அங்கே 2 மில்லிமீட்டர் இருந்தது, இப்போ 4 மில்லிமீட்டர். 4 மில்லிமீட்டர் தானே நம்ம நினைக்கிறோம். ஆனால் கரெக்ட். கடல் எவ்வளோ பெருசு. எவ்வளோ பெருசு. 2வது ம். மெயின் சிட்டி, மெகா இம்பார்ட்டன்ட் சிட்டி லைக் சென்னை, இந்த மாதிரி எல்லா இல்ல இம்பார்ட்டன்ட் கடலோர சிட்டி பகுதிகள். கடலோரில் தான் இருக்குது. ஸோ வாட்டர் ஏறும் பொழுது கடல் வெப்பநிலையும் ஏற்கனவே இம்பேலன்ஸில் அதிகமாகுது. அப்போ அது வார்மாக இருக்கிறது, வார்மர் கடலில் புயல்கள் உருவானா அது சக்தி வாய்ந்த புயல்களாக இருக்கும். ஓகே. அப்போ அதில் மழையோட அளவும் அதிகமாக இருந்தால் ஃப்ளட்டிங் அதிகமாகும், சால்ட் வாட்டர் உள்ளே வரும். ஸோ கோஸ்டல் பாப்புலேஷன் வில் பி அஃபெக்டட். ம். ஸோ இந்த கான்சிக்வன்சஸ் எஃபெக்ட்லாம் அதில் நடக்குது. என்ன மாதிரி பாதிப்புகள் வரும் சார் ஜனங்களுக்கு? அதான் ஸ்டேக் வரும். அந்த கோஸ்டல் பாப்புலேஷன்ஸ் வில் பி அஃபெக்டட். புயல்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் கடல் அந்த புயல் வரும் பொழுது அந்த உங்களுக்கு அந்த கடல் மட்டம் உயருதுன்னா வாட்டர் அதிகமாகுது இல்லையா, உங்களுக்கு வாட்டர் வில் கம் இன்சைட் மோர். அந்த அந்த தொடர்ந்து வரக்கூடிய இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு. இப்போ இந்த எல்னினோன்னு ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்கிறாங்க சார். எல்னினோ இப்போ ரீசெண்டாக நம்ம சில நியூஸ்லாம் பார்க்கும்போது சூப்பர் எல்னினோ அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. இது என்ன, எதை குறிக்குது சார் இதெல்லாம்? முதல்ல எல்னினோ என்னன்னு சொல்கிறேன். சூப்பர் எல்னினோங்கிற வேர்டு வந்து பப்ளிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக சொல்லப்பட்ட, மீடியாவில் யூஸ் பண்ணப்பட்ட, அது பரவலாக்கப்படுவதற்காக சொல்லப்பட்ட ஒரு வேர்டு சூப்பர். அஃபிஷியலாக பார்த்தா தேர் இஸ் நோ சூப்பர் எல்னினோ. ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ராங் அப்படி தான் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. வெரி ஸ்ட்ராங் எல்னினோ. சூப்பர் எல்னினோன்னு ஒன்று அஃபிஷியலாக கிடையாது. மக்களுக்கு புரியணுங்கிறது ஈஸியாக ரீச் அந்த ஆகும். மாதிரி ரீச் பண்ணுறதுக்காக பண்ணப்பட்ட ஒரு வேர்டு தான். எல்னினோ அப்படிங்கிறது வந்து ஒரு நிகழ்வு, அட்மாஸ்பியரிக் நிலவுன்னு சொல்லலாம், கடலில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. 3லிருந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பசிபிக் கடவுள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஈக்குவேட்டர் ரீஜன், நியர் டு தி ஈக்குவேட்டர் ரீஜன், நார்மலாக எல்னினோ இல்லாத காலகட்டத்தில் வெஸ்டர்ன் சைடு வார்மாக இருக்கும். பசிபிக் ஓஷனில் வெஸ்டர்ன் சைடு வார்மாக இருக்கும், ஈஸ்டர்ன் சைடு கோல்டாக இருக்கும். 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஈஸ்டர்ன் சைடில் வார்ம் ஆகும். அது இயல்பை விட அந்த வெப்பநிலை அதிகரிக்கும். அங்கே வெப்பம் அதிகமாகும்போது பொதுவாக என்ன இருக்கும்னா, நீங்கள் எல்னினோ இல்லாத காலகட்டத்தில் நமக்கு அந்த கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு நோக்கி தான், ஏசியன்ஸ் கண்ட்ரிஸ் நோக்கி தான் ட்ரேட் விண்ட்ஸ், இந்த வியாபார காற்றுன்னு சொல்லக்கூடிய நியரஸ்ட் தி விண்ட்ஸ் இருக்கும். அங்கிருந்து தான் காற்று வரும். இப்போ இந்த பக்கம் ஹீட்டு, இந்த பக்கம் நார்மலாக கோல்டு, இது நார்மல் கண்டிஷன். அங்கேருந்து உங்களுக்கு காற்று வந்துட்டுருக்கு. இந்த காற்று வீக்கன் ஆகி காற்று திசை மாறுது. இப்போ காற்று இந்த பக்கத்துலேருந்து டுவர்ட்ஸ் அமெரிக்கன் சைடு போகிற மாதிரி. அப்படி போகும்போது நியரஸ்ட் ஈக்குவேட்டர் ரீஜனில் அங்கே வார்ம் ஆகும். சவுத் அமெரிக்கன் பக்கத்தில் நியரஸ்ட் ஈக்குவேட்டர் ரீஜனில் வார்ம் ஆகும். 3லிருந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஃபினாமினா அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அது ஏன் அந்த 5 வருஷங்கிறதெல்லாம் தெரியாது. சைக்கிள், நம்ம அப்சர்வ் பண்ண சைக்கிள், அதை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். இன்னும் ஆராய்ச்சிகள், பல விஷயங்கள் அட்மாஸ்பியர் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபினாமினா நடக்குதுன்னு தெரியுது. ஏன் நடக்குதுங்கிறதுக்கு இன்னும் பல விதமான தியரிகள்லாம் சொல்கிறாங்க. ஒவ்வொரு விதமாக தெரியும். மெமரின்னு ஒன்று இருக்குது. நம்ம நினைவில் ஒன்று வச்சுட்டு ஒரு நேரத்தில் சொல்கிறோம். அதே மாதிரி அட்மாஸ்பியர் மெமரி பேங்க், அது எங்கேயோ ஒரு இடத்துல போய் உட்காந்துக்குது, 3 வருஷம் கழிச்சு வருதுங்கிறாங்க. இது எப்படி ஏதுங்கிறது தான் சயின்ஸ், அதுதான் டெவலப் ஆகிட்டே இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா, இங்கே வார்ம் ஆகும், அமெரிக்கன் சைடு வார்ம் ஆகும்போது இங்கே கோல்டாக ஆரம்பிக்கும். இந்த வார்ம்னஸ் ஆகும்பொழுது இங்கே இதுக்கு மேலே இருக்கிற காற்று அந்த ஹீட்டுனால எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்போது அந்த சிச்சுவேஷனே மாறுது. இந்த சிச்சுவேஷன் மாறும் பொழுது அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் எகெயின். ஏன்னா நான் முன்னாடி சொல்லும் போது ஒரு பகுதியில் ஏதாவது நடந்தால் நம்ம ஸ்க்ரீன் போட்டு தடுத்து கேட்டு போட்டெல்லாம் மூடலை. ஸோ ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது அதுக்கு இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் வருது. பஸ்ஸில் எப்படி கூட்டம் இல்லாத போது நீங்கள் ஒரு மாதிரி உட்காடுறீங்க, நிறைய கூட்டம் வந்தோன்னா எல்லோரும் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி அட்மாஸ்பியரில் ஒரு ப்ராசஸ் நடக்குது. இந்த மாற்றங்கள் நிகழும் பொழுது அங்கே அதிக மழையாக இருக்கும், இங்கே மழையே இல்லாமல் இருக்கும், இங்கே ஹீட் ஆயிரும். ஆஸ்திரேலியன் சைடு இந்த சைடெல்லாம் இது புஷ்ஷில் ஃபயர் வரும். இந்த மாதிரி அப்புறம் ஹீட் ஆகுது. கடல் ஹீட் ஆகும் பொழுது அதனுடைய அந்த கோரல் பவளப்பாறை திட்டுகள் அதெல்லாம், அந்த ஃப்ளோரா ஃபயூனா அங்கே எல்லாம் மாற்றங்கள் ஏற்படுது. 2வது அதனுடைய அசிட், அதனுடைய கடல் கண்டென்ட்டோட உப்பு கண்டென்ட்டு, அசிட், இந்த இதில் பிஹெச் வேல்யூன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் மாறுபடுது. ஸோ அதுக்கு மேலே இருக்கிற காற்றோடு தொடர்புடுது. ஸோ கடலும் காற்றும் இணைந்து நடக்கக்கூடிய 3-4 வருடங்களுக்கு ஒரு முறை, 5 வருடங்களுக்கு ஒரு முறை பசிபிக் கடலில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு எல்னினோ. அது ஆக்சுவல் வேர்டு வந்து ஸ்பானிஷ் வேர்டு, இது லிட்டில் பாய்னு. ஏன்னா அது யூஸ்வலாக எண்ட் ஆஃப் தி கிறிஸ்மஸை ஒட்டி அது நிகழ ஆரம்பிக்கும் பொழுது அதை சொல்கிறதுக்காக ஸ்பானிஷில் வந்து அதை சொல்கிறதுக்காக அது எல்னினோம்பாங்க. இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் லானினா. அது கோல்டாகி இயல்பை விட ரொம்ப கோல்டாகணும், இங்கே வந்து அதிகமாக வைக்கும்போது லானினா ஆகுது. இந்த 2 நிகழ்ச்சி அங்கே பசிபிக் தானே அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம.
அதே முன்னாடி சொன்ன மாதிரி தான் எங்கேயோ தானே வார், ம். நமக்கு இங்கே சிலிண்டர் பிரச்சனை வருது. கிடைக்கலையே. இது மாதிரி கனெக்டட். உலகத்தில் சில நிகழ்ச்சிகள் சிலது அங்கே நடந்தால் நமக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கலாம், சிலது அங்கே நடக்கும்போது இங்கே நடக்கும் ப்ராப்ளம் இருக்கலாம். இது ஒரு இந்த இடத்துல நடக்கும் பொழுது நமக்கு பொதுவாக அப்சர்வ் பண்ணது மான்சூன்ஸ் அஃபெக்டட். நார்மலி இந்தியன் பருவமழைங்கிறது கொஞ்சம் பாதிப்படையுது. ஆனால் எல்லாமே இன்னொரு பிரச்சனை என்னென்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒன் எப்பப்பெல்லாம் இல்லைனோ அப்பப்பெல்லாம் ஃபெயிலியர்னு சொல்லவும் முடியாது. சயின்ஸில் அது ஒரு வானிலையில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா 97 தான் வந்து இப்போ நான் அந்த சூப்பர் எல்லினோ சொல்லுங்க. அது வந்து ஹையஸ்ட், அதாவது ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ராங். அந்த இயல்பை விட அதிகமாக போகுதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது 1 டிகிரி போகலாம், 0.8 டிகிரி போகலாம். எப்போல்லாம் 2 டிகிரிக்கு மேலே இயல்பை விட அதிகமாக போகுதோ அது வந்து 700-800 கிலோமீட்டர் பரப்புக்கு கடல் ஃபுல்லாக வார்ம் ஆகும் இயல்பை விட. 2 டிகிரி. ஆமாம், 2 டிகிரி 800 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கு. 800-1000 கிலோமீட்டர் அளவுக்கு அது பரவலாக அப்படியே ஃபுல்லாக வார்ம் ஆகிட்டே இருக்கும். இயல்பை விட வார்ம் ஆகுது. ஸோ அந்த வார்ம் ஆகும்போது அது சில டைனமிக்ஸ் எல்லாம் நடக்க போகுது. அப்போது அந்த வார்ம்னஸுக்கு நமக்கு அந்த சுச்சுவேஷன் நடக்கும் பொழுது அந்த 2 டிகிரிக்கு மேலே போனால் அதை வெரி ஸ்ட்ராங் எல்லினோங்கிறோம். அதுக்கு கீழே இருக்கும்போது ஸ்ட்ராங் எல்லினோ, அது மாதிரி வேறு வேறு 0.+0.5 இருந்தால் நார்மல், அது மாதிரி பிரிக்கிறாங்க. இப்போ எல்லினோ மட்டுமே இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம். சில டைம் அது டாமினன்ட் ஃபேக்டராக இருக்கும். இப்போ இவங்க வந்து வரப்போகிறதும் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் எல்லினோ இருக்க போகுதுங்கிறாங்க. இதெல்லாம் மாடல் கணிப்புகள். ஏன்னா மாடல் கணிப்புன்னு நான் முன்னாடி சொன்ன மாதிரி சில அடிப்படை ஈக்குவேஷன்ஸ் பேஸில் தான், அந்த பேசிஸில் பெரும்பாலான மாடல்கள் அதை காட்டுது. நிச்சயமா. அதை பேஸ் பண்ணி இப்போ வானிலை இதில் கூட சொல்லியிருக்காங்க, தென்மேற்கு பருவமழை இந்த காலம் பின்பகுதியில் வந்து இயல்பை விட குறைவாக இருக்கும், மொத்தமாகவே 92% வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு தான் கணிச்சிருக்காங்க. கண்டிப்பாக. ஆனால் கணிப்புகள் தொடர்ந்து மாறுதலுக்கு உட்பட்டது தான். வாய்ப்பட்டு. ஓகே. இப்போ இதில் வந்து இந்த எல்னினோ லானினோ அந்த 2 விஷயங்களுமே சார் ஜனங்களுக்கு அல்லது பொதுமக்களுக்கு அல்லது நமக்கு வந்து என்ன மாதிரி பாதிப்புகள்? ஒன்று. 2வது வந்து இப்போ கடலில் வாழக்கூடிய நிறைய அந்த ஃபிஷ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது, அதில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படும்? ஆமாம், கரெக்டாக வச்சு. ஏன்னா கடலில் நடக்குதுன்னு சொன்ன மாதிரி கடலில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது நடக்கும்போது அதை ஒட்டி அதுக்கு காற்றில் மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் நிகழும் பொழுது பருவமழை மாறக்கூடிய இருக்குது. பருவமழை மாற்றம் இருக்கு, அளவு குறையிறது பார்த்துருக்கோம். சில சமயங்கள் வந்து பருவமழை மாற்றம் ஏற்றபடி அந்த மழை இருக்காது, குறிப்பிட்ட காலத்தில் இருக்காது, தள்ளி மழை பெய்யும். அதை தவிர்த்து புயல்கள் மாறும். லானினா டயத்தில் நம்ம கடலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அப்சர்வேஷன் வந்து நம்மள பே ஆஃப் பெங்கால் உருவாக்கக்கூடிய புயல்கள் எல்னினோ காலத்தை விட லானினா காலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அதே சமயம் வந்து அது ரீகர்வ், இந்த பக்கம் வராமல் பொதுவாக ரீகர்வ் ஆகி போகுது. அது ஏன் அப்படின்னா எல்னினோ டயத்துக்கும் லானினா டயத்துக்கும் நீங்கள் வந்து இந்த ஃப்ளோ பேட்டர்ன், காற்றுடைய அமைப்பு, கடலுடைய அமைப்பு, வெப்பம் அமைப்பு, இதெல்லாம் பார்க்கும் பொழுது வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த புயல்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும் பொழுது ரொம்ப ஸ்ட்ராங்கான புயல்கள் உருவாகும். ஆனால் ரீகர்வ் ஆகி போகுது. 1-2 இந்த பக்கம் வரலாம். ஜென்ரலான பார்க்கும் பொழுது இது டெண்டன்சி வந்து இப்படி இருக்குது. எல்லினோ அங்கே வார்மாக இருந்தால் இங்கே பருவமழை குறையிறது. அதே சமயம் வடகிழக்கு பருவமழை நிறையா இருக்கும். இது பொதுவானது, அதுலேயே எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே. தென்மேற்கு பருவமழை குறையும், வடகிழக்கு பருவமழை அதிகமாக இருக்கும் எல்லினோ காலத்தில். இது இருக்குது. இப்போ ஆனால் 2015 இதுவும் நல்லா இருந்தது, வடகிழக்கு பருவமழையும் நல்லா இருந்தது, தென்மேற்கு பருவமழையும் நல்லா இருந்தது. 2015 உங்களுக்கு எல்லினோவாக இருந்தாலும் இதுதான் டிஃபிகல்ட்டி. இந்த மழைன்னு சொல்லும் போது ஒரு விஷயம் அந்த வேடிக்கையாக சொல்லுவாங்க. அதாவது பழைய காலங்களில் வந்து ராஜா வந்து மந்திரியை பார்த்து கேட்பார், என்ன அமைச்சரே மாதம் மும்மாரி பொழிகிறதா அப்படின்னு கேட்பாரு. மழை பெய்யுதா இல்லையான்றது வந்து ஒரு ஜன்னலை பார்த்து தெரிஞ்சாலும் இந்த ராஜா கண்டுபிடிச்சிருவார். அந்த கொஸ்டின் கூட ஒரு மந்திரிட்டு தான் கேட்குறாரு. ஸோ பொதுவாக வந்து இந்த மாதம் மும்மாரி பொழிகிறதா அப்படின்றது, அந்த மும்மாரின்ற ஏதாவது 3 டைம் வருதா? அந்த காலகட்டம் எப்படின்றது ஃபுல்லாக தெரியல. ஏன்னா வேரியேஷன்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து இப்போ வந்து சென்னையில் 30 சென்டிமீட்டருக்கு ரொம்ப இது மழை பெஞ்சாலே பெருசாக சொல்கிறோம். ஆமாம். நீங்கள் ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா 1880 அப்போயே சில ஒரு நாள்லேயே 40 சென்டிமீட்டர் மழையெல்லாம் பெஞ்சிருக்கு. காரணம் என்னென்னா அப்போ மக்கள் தொகை குறைவு, அதை பதிவு தெரியல, அதனோட இம்பேக்ட் ஆன் திஸ் பீப்புளை விட இதில் இந்த ப்ராப்பர்ட்டிஸில் இருந்திருக்கலாம். பீப்புளுடைய இதில் தெரியல, அதனுடைய தகவல் அதிகம் இல்லை. ஏன்னா 45 சென்டிமீட்டர் இதே சென்னையில் பெஞ்ச ரெக்கார்டெல்லாம் இருக்குது, பழைய இதெல்லாம் இருக்குது. இப்போ அது வந்து மீடியா கவரேஜில் கொஞ்சம் இதுவாக பண்ணுறோம், நிறைய மக்கள் இருக்கிறனால பாதிப்பு அதிகமாக ஏற்படும் போது நம்ம அதை பற்றி குறித்து பேசுகிறோம். அதனால் மும்மாரி பெய்யுது தான் கரெக்டாக வந்து அதுவும் நம்ம சொல்லுவோம்.
கால்குலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்தியாவில் வந்து ஜனவரி, பிப்ரவரி மாதம் குளிர்காலம். ம். அப்புறம் மார்ச், ஏப்ரல் மேலே வந்து இந்த வெயில் கொ ஸ்டார்ட் கொ ஆயிடும். கோடைக்காலம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் தென்மேற்கு பருவமழை. ம். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வடகிழக்கு பருவமழை. இது 4 காலமும் பிரிச்சு நம்ம கால்குலேஷன் வச்சிருக்கோம். சரி. ஆனா அட்மாஸ்பியர் 1 மணி ஆயிருச்சு நம்ம கிளம்புவோம் மழை பெய்யும்போது. அது கரெக்ட். அட்மாஸ்பியர்ங்கிறது அதனுடைய ஸ்கேல் தனி. ஆமா, இங்க சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா, லைட்டா ஒரு மழை வந்தாலே பார்த்தீங்கன்னா, சார் ஒரு குடை ஆமா. எடுக்கிறோம். ஐயோ! இதுக்கே இவ்வளோ மழையா இருக்கா? அப்படின்ற மாரி சொல்றோம். நீங்க சொன்னது மாதிரி பார்த்தீங்கன்னா, 40 சென்டிமீட்டர்லாம் வந்து பழைய காலங்கள்ல பெய்ஞ்சிருக்கு அப்படின்ற மாரி 2வது இன்னொரு காமன் வேர்ட் அதோட ஒட்டி சொல்றது. போன வருஷத்தோட இந்த வருஷம் வெயில் அதிகம் ரெகுலரா சார்பாங்க. சொல்றது. ம். அது ஏதோ அவங்க உடம்புலயே தெர்மாமீட்டர் வச்சுட்டு அலையிற மாதிரி. பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சேம் டெம்பரேச்சர் கூட இருக்கு. இவருக்கு வயசு கம்மியா மாறுறது தெரியாது. லைஃப் ஸ்டைல் மாரி இருக்கு. ஏசியிலே இருந்துடுறீங்க. கரெக்ட். பெரும்பாலும் ஏசியில் இருந்துட்டு கொஞ்ச நேரம் வெளியே போனாலே சின்ன வெயில் கூட உங்களுக்கு பெருசா தோணும். ம். மாற்றங்கள் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. இதெல்லாம் ஒரு 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 சைக்காலஜிக்கல் ஃபேக்டர். சைக்காலஜியில் நம்ம சொல்றது தான். அந்த இதெல்லாம் மாதிரி மாற்றங்கள் இருக்கு. ஆனா அந்த நம்மளோட லைஃப் ஸ்டைல்ல மாறும்பொழுது சின்ன இது கூட நமக்கு அதிகமா தோணுது. அப்ப இருந்த வீடுகளோட அமைப்பு வேற. இப்ப நம்ம வீடுகளோட எல்லாமே ஃப்ளாட்டா இருக்கும்போது, ரூஃபே சின்ன சைஸா இருக்கும்பொழுது, கன்ஃபைன்ட் ஏரியால நீங்க வாழும்பொழுது, ம். அந்த ஏரேஷன் இல்லாதபோது உங்களுக்கு ஃபீல் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா தோணுது. ம். வெளி டெம்பரேச்சர் அப்ப இருந்த மாரி சில வருஷம் ரிப்பீட் ஆகலாம். அதே டெம்பரேச்சர் 40 டிகிரி இருக்கலாம். அந்த வருஷம் நமக்கு வயசு என்ன, நம்மளோட உடல்நிலை என்ன, இப்ப என்ன நிலை, நம்ம என்னென்ன நிச்சயமா. வசதிகள் இருக்கோங்கிறது இருக்கு. கண்டிப்பா. இதெல்லாம் கூட கணக்கில் எடுத்து நம்ம இப்போ வந்து லைட்டா கொஞ்சம் மழை பெஞ்சாலே நம்ம நம்ம மீம்ஸ் போட சொல்றோம். ஆரம்பிச்சிடுறாங்க. அது ரெயின் கோ அவே, கம் அகைன் அனதர் டே, லிட்டில் சில்ட்ரன் வாண்ட்ஸ் டு ப்ளே அப்படின்ற மாரி இப்பவுமே மீம்ஸ் எல்லாம் போட 2வது ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு மழை தேங்கினாலே அது திடீர்னு அது வந்து கடும் மழை அப்படின்றாங்க. அது 2 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் கூட இருக்கும். கரெக்ட். மழை தண்ணி ரோட்ல தேங்குறது வந்து மழை மழை முடியல இண்டிகேஷன் அப்படிம்பாங்க. கிடையாது. மழைக்கான நம்ம மெஷர் பண்ற மழையோட எஃபெக்ட் 5 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர்ல தண்ணி தேங்காம இருந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ம். 2 சென்டிமீட்டர்ல 1 சென்டிமீட்டர்ல மழை தேங்க வைக்கலாம். ம். இதெல்லாம் பல ஃபேக்டர்ஸ் correct. கலந்தது தான். ஸோ ஃப்ளட்டிங் அதர் திங்ஸ் எல்லாம் வேற டிஃப்ரெண்ட். ஜென்ரலா வந்து இப்படியும் சொல்லுவாங்க. அதாவது மழை எவ்வளவு வந்தாலும் தாங்கிக்கலாம், வெயில் வந்தா தாங்க முடியாதுன்னுவாங்க. அது இப்போ வெயில் காலத்துல போனீங்கன்னா வெயில் வந்து தாங்க முடியல, மழையே பரவாயில்ல அப்படிம்பாங்க. இந்த மாதிரி அந்த சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸுமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. அடுத்து ஒரு டாபிக் சார், அதாவது இந்த கிளவுட் சீடிங் அண்ட் கிளவுட் பஸ்டிங்னு ஒன்று சொல்றாங்க. திடீர்னு அந்த கிளவுட் பஸ்ட் ஆகி பெரிய பெரிய லேண்ட் ஸ்லைடிங் அந்த மாதிரிலாம் வர்றதை நம்ம பார்க்குறோம். இந்த வயநாட்டில் அப்படி பல இடங்கள்ல. அது என்ன சார், அது கிளவுட் சீடிங் அண்ட் கிளவுட் பஸ்டிங்? சீடிங் அது தனியே, கிளவுட் பஸ்டிங் 2 மிக்ஸ் பண்ண வேண்டாம். முதல்ல கிளவுட் சீடிங் சொல்லிடுறேன். ம். அதாவது செயற்கை மழை அப்படின்னு சொல்லும்போது ஆர்டிஃபிஷியல் ரெயின் மேக்கிங்னு ஒன்று சொல்லுவாங்க. ம். ரெயின் மேக் பண்ண முடியாது, நமக்கு தெரிஞ்சது தான். ஏன்னா அடிப்படையில் வந்து மழை உருவாகிறதுடைய அடிப்படை பார்த்தீங்கன்னா வெப்ப மழை மேகங்கள், குளிர் மேகங்கள் இருக்கும். பூமியிலிருந்து மேலே போக குளிர் இதுவாகிட்டு டெம்பரேச்சர் இறங்கிட்டே போயிட்டுருக்கு. ஒரு லெவலுக்கு மேலே 0 டிகிரிக்கு மேலே ஐஸ். அது மேலே போச்சுன்னா க்ளவுட் அங்கே இருக்கும்போது ஐஸாக இருக்கும். அந்த வாட்டர்லாம் ஐஸாக இருக்கும். அதுக்கு கீழே இருந்தால் வாட்டர் ட்ராப்லெட்ஸாக இருக்கும். ஆமாம். இப்போ வந்து மழை அப்படின்னு நம்ம எப்படி மழை பெய்யுது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம சொல்லிக் கொடுத்த மாதிரி நீராவியாகி மேகமாகி மேகத்தில் இருக்குது. அந்த மேகத்தில் இருக்கிற நீராவி திருப்பி மழையாக நம்ம கொண்டு வர்றதுக்கு என்னென்னா சின்ன சின்ன ட்ராப்பாக இருக்குது. ம். இப்போ சின்ன சின்ன ட்ராப்பெல்லாம் ஒன்று சேர்த்து ம். அதை ஒரு பெரிய துளியாக்கி அதை கீழே கொண்டு வரணும். சரி. இப்போ ஒரு நிறைய ஆணி உள்ளதில் நீங்கள் மேக்னெட் போட்டால் எல்லா ஆணி வந்து ஒட்டிக்கிற மாதிரி. உண்மைதான். சின்ன சின்ன துளியாக இருந்தால் அது அப்படியே தனித்தனியாகவே இருக்குது. மேகத்தில் அப்படியே துளியாக இருக்குது. அது சேர்ந்து பெருசாகி கீழே வரணும். விழுக வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இயற்கையாக நடக்கக்கூடிய ப்ராசஸ்ஸுங்கிறது மேகம் இருக்குது. அந்த மேகத்தில் மழை துளிகள் தேவையான வாட்டர் கண்டென்ட் இருக்குது. ஆனால் நம்ம அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கு இயற்கையாக நடக்கலை, செயற்கை முறையில் பண்ணுறதுக்கு தான் க்ளவுட் சீடிங். அதை என்ன பண்ணுறோம்னா, நமக்கு நார்மலாக தெரிஞ்ச நீரை தன் பக்கம் இழுத்து ஆமாம் நீர்கிட்ட இழுத்துக்கூடிய தன்மை உள்ள ஹைட்ரோபோபிக் அந்த மாதிரியான பார்ட்டிகள் உள்ளது. இப்போ உப்பு ஜாடி திறந்து வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உப்பு ஈரப்பதமாயிரும். காற்றில் இருக்கிற ஈரத்தை அது இழுக்கும். ம். ஸோ அந்த மாதிரி NaCl ஆடு இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி அந்த மேகத்துக்குள்ளார போட்டோம்னா அந்த க்ளவுடெல்லாம் அந்த பார்ட்டிக்கல் எல்லாம் வந்து அதை நோக்கி வந்து சின்ன சின்ன துளிகள்லாம் சேர்ந்து இதுவாகும். இது ஒரு கான்செப்டில் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து ஐஸ் மேகங்கள் மேலே பார்க்கும் பொழுது அதுவும் ஐஸ் கிறிஸ்டல்ஸ். அதில் வந்து என்னென்னா வாட்டர் இருக்கும், வேப்பர் இருக்கும், ஐஸும் இருக்கும். அது ஒரு ஃபிசிக்ஸில் பொறுத்த வரைக்கும் வேப்பர் ப்ரெஷர் எப்படி இருக்கும்னா, ஐஸ் கிறிஸ்டல் மேலே வேப்பர் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், வாட்டர் மேலே அதிகமாக இருக்கும். அது இந்த டிஃப்ரென்ஸ்னால இங்கிருந்து அங்கே போய் டெபாசிட் ஆகி ஐஸ் ஆகும்.
சரி. ஸோ இதையும் ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் மூலமாக நம்ம கெமிக்கலை கொண்டு மேகத்து மூலமாக ராக்கெட் மூலமாக இந்த மாதிரி கொண்டு இந்த ஃப்ளைட் மூலமாக சின்ன சின்ன ஃபயரிங் இது அனுப்பி கெமிக்கலை போட்டு அந்த மேகத்தில் மழை வருவதற்கு சாத்தியமாக இருக்கக்கூடிய மேகத்திலிருந்து மழை வரவழைக்கிறதுக்கான டெக்னிக்கு தான் அப்படி பண்ணலன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஆமாம், க்ளவுட் சீடிங். இது வந்து சயின்டிஃபிக்காக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் வைஸ் பண்ணுறோம். சரி. இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னா, பேசிக்காக வந்து இப்போ நீங்கள் அந்த மேகத்தை பண்ணுறீங்க, இங்கே நம்ம பார்க்குற மேகத்தில் இந்த எஃபெக்ட் பண்ணிட்டீங்க. ம். மழை வந்து விழுந்ததுன்னா இங்கே தான் அந்த மேகம் இருக்குன்னு தெரியாது, சொல்ல நம்ம கட்டி வைக்க முடியாது, அது மேகம் இன்னொரு இடத்துக்கு போகும். அப்போ நீங்கள் செஞ்சது ஒன்று, பலன் அடைகிறது இன்னொன்று. கரெக்ட். இதுக்கு அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்னன்னா, இயற்கையில் விதிகள் படி ஏதோ ஒன்றை எதையும் உருவாக்குறதோ ஆற்றலையோ ஒரு பொருளையோ மாசையோ நம்ம க்ரியேட் பண்ண முடியாது. இங்கே எதாவது உருவாக்கணும், வேறொரு இடத்துல இருந்தால் உருவாக்கணும். இப்போ என்னென்னா, நான் இந்த மேகத்தில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறேன், என்ன பண்ணுறேன், வாட்டர் எல்லாம் பக்கத்தில் கொண்டு வர பார்க்குறேன். அப்போ பார்டர் இன்னொரு ஸ்டேட் இருக்குன்னு வைங்க, அந்த வாட்டர் இங்கே வந்துருச்சுன்னா, இப்படி தான் வந்து உண்மையாகவே இஸ்ரோல் ஒரு தடவை என்ன பண்ணாங்க, இஸ்ரேலில் எங்கள் கிணத்தை காணும் ஜோக் மாதிரி எங்கள் மேகத்தை இவங்க திருடுறாங்க, கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற அந்த ஈரான் அந்த இது திருடுறாங்க. ஏன் காரணம்னா, இந்த மாதிரி கெமிக்கல் எஃபெக்ட் மூலமாக இந்த போட்டு மேகத்தை உருவாக்குறேன்னா நான் இங்கே வைக்கும்போது பக்கத்தில் ஒரு உதாரணத்துக்கு அங்கே ஆணி இருக்குது, இங்கே ஆணி இருக்குது, பார்டர் இருக்கிற ஆணி, நான் இங்கே ஒரு மேக்னெட் வச்சு அந்த ஆணி இங்கே ஓடி வந்துடும் இல்லையா? அது மாதிரி நம்ம ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்தினா என்ன விளைவுகள் ஏற்படாது, அவங்களுக்கு ட்ரவுட் வராதா, அவங்களுக்கு வேறு எஃபெக்ட் வராதா, இதெல்லாம் இருக்குது. இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, இதை பண்ணால் செயற்கை இந்த சீடிங் இந்த கெமிக்கல் போட்டு அந்த தண்ணி கொண்டு அதை தான் க்ளவுட் சீடிங். க்ளவுடை நம்ம விதைச்சி கொண்டு வரணும். இது பண்ணதுனால தான் அந்த மழை வந்துதான் என்ன சயின்டிஃபிக்காக எப்போதுமே வந்து ஒரு விஷயத்தை நம்ம பண்ணலாம், ஆனால் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நிறைய ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாம்பிளிங்கில் அது ப்ரூஃப் கிராஸ் ஆகணும். ஓகே, இப்போ நான் பண்ணாமல் இருந்தால் கூட அது வந்திருக்கலாம், நான் அப்படியே விட்டுட்டா கொஞ்சம் நேரம் கழித்து வந்திருக்குமா, இல்லை அதை பண்ணதுனால தான் எனக்கு பெனிஃபிட்டா, இது ஒரு கொஸ்டின் இருக்குது. இதை ப்ரூவ் பண்ணுறது இன்னும் பர்ஃபெக்டாக இருந்தால் எல்லாருமே போக ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லாருமே மழை வேணுங்கிற இடத்துல நம்ம க்ளவுட் சீட் பண்ணிவிட்டு வெறும் காற்றில் உருவாக்க முடியாது. மேகங்களில் மழை வருவதற்கான நீர்த்துளிகள் இருக்கக்கூடிய மேகங்களில் அதை பாசிபிலிட்டி இருந்தால் சில வகை மேகங்களில் தான் பண்ண முடியும். அதை பண்ணி அதை கொண்டு வரலாம். சக்ஸஸ் ரேட் வந்து உறுதியாக இதுதான் பண்ணாங்கன்னு எல்லாரும் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் அது முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு. வெவ்வேறு நம்ம இந்தியாவிலே கூட வெவ்வேறு டயத்தில் நடந்துகிட்ருக்கு. கரண்ட் ஸ்டேட்டஸ் இஸ் திஸ். இது உறுதி, இது நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு பெனிஃபிட்னு. இது ஒன்று. இன்னொன்று காஸ்ட் பெனிஃபிட் ரேஷியோ. எவ்வளோ செலவு பண்ணுறோம், ₹1,00,000 செலவு பண்ணிட்டு ₹1 பெனிஃபிட் கிடைச்சா இது இல்லை, கரெக்ட் கிடையாது இல்லையா? ஸோ அது ஒன்று பெனிஃபிட், அந்த இதையும் பார்க்கணும். சில சமயங்களில் நடக்குது, அது ஆக்சிடென்டலாக நடந்ததா, இதனால தான் நடந்ததாங்கிறது நமக்கு பண்ண கரெக்டாக ரிப்பீட் ஆகுமா, எப்பொழுதுமே பண்ணுமாங்கிறது உண்டு. அது தொடர்பான ஆய்வுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது. பட் பேசிக்கலி காஸ்ட்லியஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட், and we are not sure about the results, and we are not sure about where it will rain. நான் இங்கே செஞ்சால் இங்கே தான் இருக்கும், மாடு கட்டி வச்ச மாதிரி இல்லை, அந்த மேகம் நீங்கள் கட்டி வைக்கல, நீங்கள் செஞ்சுட்டு பெனிஃபிட் இன்னொருத்தருக்கு போகலாம். அப்புறம் வாட் எஃபெக்ட் இல் கிரியேட் சரௌண்டிங்ஸ். நீங்கள் இங்கே ஒன்று பண்ணிங்கன்னா அதனுடைய மற்ற பகுதியில் எந்த விளைவும் இருக்காதுங்கிறது உறுதியாக சொல்லணும். இதுதான் க்ளவுட் சீடிங். க்ளவுட் பஸ்ட் அப்படிங்கிறது